அண்மை செய்தி. 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு குறைப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை மத்திய பாஜக அரசு சிதைத்து சின்னாபின்னமாக்குவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது குறித்து தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ள முதலமைச்சர், தேசத்தை காந்தியடிகளின் மீதுள்ள வன்மத்தால் அவர் பெயரை தூக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரை திணித்திருப்பதாகவும் 100% மத்திய அரசின் நிதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்திற்கு இனி 60% மட்டுமே நிதி ஒதுக்குவார்களாம் எனவும் தெரிவித்திருக்கிறார். இவை அனைத்திற்கும் மேலாக நாட்டிலேயே வறுமையை முழுமையாக ஒழித்து சாதனை படைத்துள்ளதற்காக நம் தமிழ்நாடு தண்டிக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், வறுமை இல்லாத மாநிலம் என்பதற்காக 20லேயே குறைவாக இத்திட்டத்தின் பயன்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்குமாம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். பல கோடி பேரை வறுமையின் பிடியில் இருந்து மீட்டு மாண்புடன் வாழ வழிவகுக்கும் திட்டத்தை ஆணவத்துடன் அழிக்க மத்திய பாஜக அரசு பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், 3 farmers law, caste census போன்றவற்றில் எப்படி பின்வாங்கினார்களோ அதே போலதான் இந்த திட்டத்தையும் சிதைக்கும் முயற்சியிலும் மக்கள் நிச்சயம் பின்வாங்க வைப்பார்கள் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மக்களின் சீற்றத்துக்கு ஆளாகாமல் இப்போதே இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த வகையில்தான் மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை சிதைத்து மத்திய பாஜக அரசு சின்னா பின்னமாக்குவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.